அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அல்லாஹுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. நம் உயிரிலும் மேலான சையதுல் பஷர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நம்ம ஈண்டெடுத்த பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள், ஜமாத்தார்கள், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹு தாலா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை நசீபாக்குவானாக. இந்த ரமலானுடைய புனிதமான எல்லா விதமான இபாத செய்த நன்மைகளையும் நல்ல கூலிகளையும் வல்ல அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று குர்ஆனிலே ஓதப்படும் பொழுது மக்ஃபிரத் சம்பந்தமாகவும் மற்றும் அல்லாஹுடைய ரஹ்மத் சம்பந்தமாகவும் நம்முடைய மதிப்பிற்குரிய ஹாஃபிஸ் அவர்கள் ஓதும் பொழுது அல்லாஹு தாலா இந்த ரமலானிலே எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான நியாமத்துகளை தருகின்றான். குறிப்பாக இந்த 10 நாட்களிலே நமக்கு அல்லாஹு தாலா மிக உன்னதமான மக்ஃபிரத்தை தருகிறான். எவ்வளோ பாவங்கள் செய்தாலும், எவ்வளோ மோசமான தீமைகள் செய்தாலும், இந்த அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானிலே 10 நாட்களிலே நாம் எப்பொழுதெல்லாம் அல்லாஹுடைய துவா கேட்கிறோமோ, பாவத்தை நினைத்து மோசமான அந்த தவறுகளை நினைத்து நாம் எப்பொழுது அல்லாஹுடைய துவா ஏந்தி கையேந்திய வண்ணமாக அல்லாஹுடைய இருக்கின்றோமோ, அப்பொழுது நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். இதை பற்றி இமாம் பெருமக்கள் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். புகாரி ஹதீஸிலே ஒரு மனிதருக்கு சோதனை கொடுக்கிறோம், அந்த சோதனையில் இருந்து எப்படி நாம் மீள வேண்டும், அந்த சோதனையை நாம் எப்படி சாதனையாக மாற்ற வேண்டும், அந்த சோதனையில் இருந்து அல்லாஹுடைய பொருத்தம் எப்படி கிடைக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹு தாலா பறைச்சாட்டுகின்றான். ஒரு 3 சஹாபியை பற்றி குர்ஆனிலே ஒரு ஆயத்தை இருக்கிறான். அந்த 3 சஹாபியினுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்த அந்த தியாகத்தினால் அல்லாஹ் என்ன செய்கின்றான், குர்ஆனிலே அல்லாஹு தாலா அவர்களை பற்றி அத்தியாயத்தை அறிவிக்கிறான். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரியிலே அறிவிக்கப்படுகிறது. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மிக உன்னதமான ஒரு சஹாபி, ஒரு அழகான ஒரு கவிஞர், பெருமானார் இடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட கவிஞர், மதீனாவிலே சிறந்த மனிதர், மதீனாவிலே போற்றுதலுக்குரிய நல்ல மனிதர். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக ஆயத்தமாக கொண்டிருக்கின்றார்கள். போருக்காக ஆயத்தமாகும் பொழுது காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய சுய வேலை, அவருடைய விவசாயிகளுடைய வேலையினால் நாளை போய்விடலாம், நாளை சென்று விட என்பதாக அப்படியே அவருக்கு காலம் சென்று கொண்டே இருக்கின்றது. போருக்கு படை ரெடியாக இருக்கின்றது. போரினுடைய படை ஆயத்தமாகி போருக்கு சென்று விட்டது. காப் இப்னு மாலிக் நாளைக்கு பேரலாம் பார்த்தோன்னா போகக்குள்ள சூழ்நிலை அமையவில்லை. மாறாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரை முடித்து ஊருக்கு திரும்பும் பொழுது சஹாபா பெருமக்களிடத்திலே மசூரா செய்கிறார்கள். யாரெல்லாம் நல்ல முறையில் இன்னைக்கு போருக்கு வரல, யாரெல்லாம் போர் நல்ல முறையில் முடிச்சு வந்தாங்க என்பதாக சஹாபா பெருமக்களிடத்திலே விவரிக்கும் பொழுது அந்த சஹாபிகள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், காப் இப்னு மாலிக் வரவில்லை, இன்னும் 2 தோழர்கள் வரவில்லை, இன்னும் சில சஹாபிகள் வரவில்லை என்பதாக சொன்ன மாத்திரத்தில் எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன காரணம், என்ன ரீசன், எதற்காக வரல போருக்காக? இப்படி ஒவ்வொரு சஹாபிகளையும் ஒவ்வொரு நபர்களும் அழைக்கும் பொழுது ஒவ்வொருவர்களும் ஏதாவது ஒரு தகவலை சொல்லிவிட்டு செல்கிறார்கள். ஆனால் சில நபர்கள் சொன்னதிலும் பொய் இருக்கின்றது, பெருமானாருக்கு தெரியும். இருந்த போதிலும் அல்லாஹ்விற்கும் அவருக்கும் உள்ள அந்தரங்கமான விஷயத்தில் நாம் தலையிட வேண்டாம் அதற்காக அண்ணல் பெருமானார் சில நபர்களை விட்டுவிட்டார்கள். ஆனால் காப் இப்னு மாலிக் ஒரு உன்னதமான தோழர், ஒரு நேசத்திற்கும் பாசத்திற்குரிய ஒரு தோழர். அவரை அழைக்கும் பொழுது என்ன காரணம் என்று பெருமானார் கேட்டார்கள். கேட்ட மாத்திரத்திலே காப் இப்னு மாலிக் சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், ஒரு சின்ன வேலையாக அமைந்து விட்டது, என்னால் வர முடியவில்லை. உடனே அல்லாஹ் தஆலா அறிவிக்கின்றான், அண்ணல் பெருமானாரிடத்திலே வகி இறக்கின்றான், காப் இப்னு மாலிக்கை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும், அவரிடத்தில் யாரும் பேசக்கூடாது, எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, அவர் எந்த ஒரு முனாஜாத் இருக்கக்கூடாது, எந்த ஒரு மசூரா இருக்கக்கூடாது, யார் அவரிடத்திலும் பேசக்கூடாது, சலாம் உரைக்க கூடாது என்பதாக அல்லாஹு தஆலா அண்ணல் பெருமானாரிடத்திலே கட்டளையிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாத்திரத்தை சமுதாயத்துக்கு அறிவிக்கிறார்கள். அப்பொழுது காப் இப்னு மாலிக் கடுமையான கவலை. ஏனென்றால் அவருடைய மூச்சு பெருமானார், அவருடைய பேச்சு பெருமானார், அவருடைய உணவு பெருமானார், அவர் ரத்த நாளங்கள் பெருமானார்,
அவருடைய வாழ்வதே பெருமானார் தான். அவரால் சாப்பிடாமல் இருக்க முடியும், அவரால் உறங்காமல் இருக்க முடியும், ஆனால் பெருமானாரை பேசாமல் இருக்க முடியாது, பெருமானாரை பார்க்காம இருக்க முடியாது, பெருமானாரை சலாம் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு முஹப்பத், அந்த அளவுக்கு இஷ்கு, அந்த அளவுக்கு அன்பான ஒரு காதல் அண்ணல் பெருமானாரத்திலே. உடனே பெருமானா சொன்ன மாத்திரத்திலே அதி உள்ளாகும் அதி ரசூல், பெருமானா சொன்னதை பின்பற்றி விட்டு என்ன செய்கிறார்கள், காபி இப்னு மாலிக் அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள். செல்லும் பொழுது அவருக்கு மனசுல கடுமையான கவலை. என்ன, அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய சோதனை கொடுத்து விட்டானே, நம்ம அந்த அளவுக்கு பெரிய பாவம் பண்ணவில்லையே, இருந்தாலும் அல்லாஹ் சோதனை கொடுக்கின்றான், அந்த சோதனையை வெற்றி வர வேண்டும், அதுதானே மிகப்பெரிய ஒரு சாதனையாக அமைய வேண்டும் என்பதற்காக காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு செல்கிறார்கள். சென்று அப்படியே கவலையோட மனைவி இடத்துல சொல்றாங்க, இது பெருமானா சொல்லிட்டாங்க, யாரும் என்கிட்ட பேசக்கூடாதான், ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க, கொடுக்கல் வாங்கல் எதுவுமே இருக்க கூடாது. உடனே கவலையோட அந்த மனுஷன் இஸ்திக்பார் செய்யறாங்க, துஆ கேட்கிறாங்க, அல்லாஹ்விடத்துல முனாஜாத் செய்யறாங்க, கூட இருந்தக்கா தொழுகிறாங்க. உடனே காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் வருது. 40 நாளுக்கு முன்னாடி உள்ள என்ன செய்யுது, ஒரு பஷாரனுடைய நாட்டினுடைய மன்னருடைய ஒரு ஓலை வருகிறது. ஒரு தோழர் வருகிறார், வந்து மதீனாவில் இருந்து வருகின்றார். வரும் பொழுது காபி இப்னு மாலிக்கை சந்திப்பதற்காக. எல்லாரும் காபி இப்னு மாலிக்கை பேசக்கூடாது, அதான் சட்டம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதர் காபி இப்னு மாலிக்கை தேடி வருகிறார். அவருடைய கையில கடிதம் இருக்கிறது. அந்த கடிதத்தில் என்ன இருக்கின்றது, மன்னர் எழுதியிருக்கின்றார். அந்த பஷாரனுடைய நாட்டினுடைய மன்னர் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கின்றார், யா காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்களை பெருமானார் ஒதுக்கி விட்டார்கள், உங்களை சஹாபாக்கள் ஒதுக்கி விட்டார்கள் என்ற செய்தி கேட்ட மாத்திரத்திலே உங்களுக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கின்றேன். நீங்கள் அவர்களை விட்டுவிட்டு என்னிடத்தில் வந்தால் நாங்கள் என்ன செய்கின்றோம், அரசாட்சியிலே பாதி அரசாட்சி கொடுத்து விடுகின்றோம், அரசரையும் பாதி பதவியை கொடுத்து விடுகின்றோம், உங்களுடைய நாட்டிலே எல்லா விதமான பொருளையும் நீங்கள் ஈட்டுக் கொள்ளலாம் என்பதாக அந்த நாட்டினுடைய மன்னிடத்தில் ஒரு ஓலை வருகின்றது. காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே பாத்திர மாத்திரத்திலே அவருக்கு என்னடா ஹாதா இபுதலா, இன்னும் சோதனை நம்மளுக்கு இன்னும் அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான்னு நினைச்சாங்க. அந்த கடிதத்தை வாங்கி அப்படி கிழிச்சு நெருப்பத்துக்கு போட்டுறாங்க. போட்டுக்கிட்டு அல்லாஹ் இதுவும் ஒரு சோதனை தருகின்றான். உடனே அங்க இருந்து ஒரு 40 நாள் கழித்த கொண்டு ஒரு சஹாபி வேகமாக ஓடி வருகின்றார் காபி இப்னு மாலிக்கை சந்திப்பதற்காக. என்ன, உடனே அவருக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம், ஆஹா நம்மளுக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது, அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பு கிடைத்து விட்டது, பெருமானாரிலே மன்னிப்பு கிடைத்து விட்டது என்பதாக வேகமாக ஓடி வருகிறார். வந்த உடனே என்ன, வேகமா அப்படியே சந்தோஷமா பார்க்கிறாங்க. இல்லை, உன்னுடைய மனைவியும் உன்னிடத்திலிருந்து விட்டு செல்ல வேண்டும் என்பதாக அல்லாஹ்வும் ரசூலும் கட்டளை இருக்கின்றார்கள். அதனால் உமக்கு ஆதரவாக இருந்த, உமக்கு பக்கபலமாக இருந்த, உமக்கு எப்போதும் துணையாக இருந்த மனைவியும் அவருடைய இல்லத்திலே அழைத்து சென்று என்பதாக அந்த காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லும் பொழுது அந்த மனைவி கேட்ட வார்த்தை, நான் வேணுமென்றால் அண்ணல் பெருமானாரிடத்திலே பேசட்டுமா, அவரிடத்தில் நான் ஒரு ரஹ்மத்தாக பேசட்டுமா, அவரிடத்தில் நான் போய் சொல்லலாமா, என்னுடைய கணவருக்கு நான் பணிவிடைகள் செய்ய வேண்டும், அவரிடத்தில் ஆறுதலாக நான் மட்டும்தான் இருக்கின்றேன் என்பதாக அந்த மனைவி காபி இப்னு மாலிக் இடத்திலே கேட்கின்றார். காபி இப்னு மாலிக் சொன்ன வார்த்தை பெருமானார் சொல்லிவிட்டார்கள், அதை தப்ப முடியாது, அதை மாற்ற முடியாது, சொன்ன வார்த்தை சத்தியமாக தான் இருக்கும் என்பதற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், கொஞ்ச நாளைக்கு உங்கள் தகப்பனாருடைய வீட்டிலே இருங்கள், அழைத்து செல்வோம். இப்படி நாட்கள் கடக்கிறது. அவளுக்கு இன்னும் கடுமையான சோதனை, கடுமையான கவலை. உடனே பள்ளியின் பக்கம் செல்கிறார்கள். அண்ணல் பெருமானார் ஓரத்தில் தொழுகிறார்கள். தொழுதும் பொழுது அந்த காபி இப்னு மாலிக் ஓர கண்ணால பாக்குறாங்க பெருமானார. ஆகா, பெருமானார் ஒரு தடவை பாத்திர மாட்டாங்களா, பெருமானார் திரும்பிட மாட்டாங்களா, பெருமானார் பார்வை பற்றாதா நினைச்சினாங்க. காபி இப்னு மாலிக் கவலையோட, சோகத்தோட, துன்பத்தோட, அப்படியே துக்கமா ஏக்கத்தோட நினைச்சினாங்க. பெருமானார பார்க்கிறாங்க, எப்படியாவது ஒரு முறை பாத்திர மாட்டாங்களா, பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட மாட்டாங்களா, சலாம் உரைத்திட மாட்டாங்களா, கண் அசைச்சிட மாட்டாங்களா, அப்படியே ஏக்கம் பாசம். எப்படி தாய் பிள்ளை பிரிஞ்சு அப்படி தேடும் பொழுது அதை விட பாசம் காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணல் பெருமானாரை பார்க்கிறார்கள். ஏக்கத்திலே அப்படியே கவலைகிறார்கள். ஆனால் பெருமானார் பார்க்கவில்லை. என்ன காரணம், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய சட்டம், அதை நிறைவேற்றி ஆக வேண்டும். அப்பொழுது காபி இப்னு மாலிக் பார்த்த வண்ணமாக அப்படியே தெருவுல நடந்து போறாங்க. தன்னை மறந்து, தன்னுடைய உடலை மறந்து, தன்னுடைய நாணங்களை மறந்து அப்படி நடந்து செல்கிறார்கள். எந்த ஹாலத்தில் இருக்கின்றார் என்று தெரியாமல் நடந்து செல்கிறார்கள். சில பேர் காபி இப்னு மாலிக் அப்படியே வீட்டுல அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துடுறாங்க. கவலையோடு அழுது நினைச்சாங்க, உட்கார்றாங்க. அல்லாஹ் பாவத்தை மன்னித்திரியா, அல்ல தெரியாம பண்ணிட்டேயா, அல்ல மன்னித்தியுடைய நினைச்சாங்களே, தேம்பி 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 அழுகுறாங்க அல்லாஹ்விடத்துல. ஒரு 50 நாட்கள் முடிந்த பின்பு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பறைசாட்டுகின்றான்.
அந்த காபி இப்னு மாலிக் அவர்களும் அவரை சேர்ந்த இரு தோழர்கள் நான் என்ன செய்து விட்டேன், மன்னித்து விட்டேன், அவரை அங்கீகரித்து விட்டேன் என்ற அந்த சுபசோதனம் ஆயத்து வந்த உடனே காபி இப்னு மாலிக் இருந்த நண்பர்கள் எல்லாம் நினைச்சாங்களா, மலைக்கு மேல ஏறிக்கிட்டு காபி இப்னு மாலிக் உங்களை சுபசோதனம் அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை மன்னித்து விட்டார்கள், அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை மன்னித்து விட்டார்கள், நீங்கள் வாருங்கள் பெருமாளுடைய தர்பாருக்கு என்று சொன்ன உடனே வேகமா அந்த குதிரை எடுத்துட்டு சஹாபிகள் எல்லாம் ஓடி வராங்க காபி இப்னு மாலிக்க பார்க்க. அந்த செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் யாரு முதல்ல சொல்ல வராங்களோ என்ன செய்யறாங்க, அவங்களுடைய சட்டைகளை கழட்டி கொடுக்கறாங்க, செல்வத்தை கழட்டி கொடுக்கறாங்க, பொருளாதாரத்தை கொடுக்கறாங்க. சந்தோஷமா பெருமானாரை பார்த்து வச்சுனாங்களாம், யார சொல்லல எங்கிட்ட ஒட்டுமொத்த சொட்டு என்ன செய்யறேன், நான் உங்களுக்காக எழுதி வைக்கிறேன், இஸ்லாத்திற்காக எழுதி வைக்கிறேன், உங்களுடைய சமுதாயத்திற்காக எழுதி வைக்கிறேன். காபி மாலிக் சந்தோஷத்துல ஓடி வராங்க. வந்த உடனே பெருமானார் என்ன செய்யறாங்க, அவங்களை முசாபா செய்து விட்டு அவளுக்காக நல்ல முறையில் துஆ செய்தார்கள். இதுல நாம் விளங்கக்கூடிய என்ன செய்தி என்றால், எந்த கவலையாக இருந்தாலும் எந்த சோதனையாக இருந்தாலும் செய்யணும், பொறுமையாக இருக்க வேண்டும், ரப்பிடத்தில் துஆ கேட்க வேண்டும். நம்முடைய கவலைகள் நிகழ்கின்றதா, பாவங்கள் நிகழ்கின்றதா, நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இருக்குமே ஆனால் அந்த ரமலானுடைய மாதத்திலே எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் சரிதான், எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் சரிதான், எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் சரிதான், எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு யார் இருக்கின்றான், தயாராக அல்லாஹ் இருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது நாம் எல்லாம் எவ்வளவு கவலையாக இருந்தாலும் எவ்வளவு துக்கமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், முன்னாடி சன்னிதானத்திலே வர வேண்டும், அல்லாஹ்வுடைய தர்பாரிலே வர வேண்டும், வந்து அல்லாஹ்வுடைய இல்லத்திலே வந்து தொழுது நம்முடைய குடும்பத்திற்காக உறவுகளுக்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த நல்ல நாட்கள் அல்லாஹும் மக்ஃபிர் லனா ذுனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அத்தூபு இலைஹி. ஒவ்வொரு முறையா ஓதிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பிறந்தில் இருந்து எவ்வளவோ பாவங்கள், பொறாங்கள் இப்படி ஏகப்பட்ட பாவங்கள் செய்திருப்போம். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தவிர்ந்திருக்க வேண்டும். என்றால் காபி இப்னு மாலிக் எப்படி ஒரு உயர்ந்த சுகத்தை அல்லாஹ் கொடுத்தானோ, உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தானோ, உயர்ந்த குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்யப்பட்டானோ, அதே நமக்கு காட்சியளிக்க வேண்டும் என்றால், நமக்கும் வந்து பாக்கியம் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அழகான முறையில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அடுத்ததாக இமாம் பெருமக்கள் வரலாற்றை பதிவு செய்கிறார்கள். 3 செய்திகள் நாம் நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். 3 செய்திகள். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே 3 விஷயம் இல்லைன்னா நம்ம ஈமானால நல்ல முறையில் மறைக்க முடியாது. ஈமான் நம்மளை விட்டு போயிரும். நம்ம நோன்பு வச்சிருப்போம், சதக்கா கொடுத்திருப்போம், ஜகாத்து கொடுத்திருப்போம், ஏகப்பட்ட அமல் செஞ்சிருப்போம், எல்லாம் சரிதான். ஆனா ஈமானோட மரணிக்கிறது முக்கியமான விஷயம். அந்த ஈமானுடைய யார் எல்லாருக்கும் அல்லாஹ் எல்லா விதமான நன்மைகளை கொடுத்திருப்பான், எல்லா பலாபலனை கொடுத்திருப்பான். ஆனா 3 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம கடைசியில மௌத்தாகும் பொழுது ஈமானே இல்லாம ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம எல்லோரையும். அதில் முதலாவதாக நம்ம யார், மன் தரக்க சுக்ரி அனில் இல்லாஹி தஆலா, யார் நமக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகளுக்கு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யாம விட்டோமோ கடைசி மௌத்துடைய நிலைமை ஈமான் இருக்காது. அப்ப நமக்கு அல்லாஹ் எவ்வளவு நியாமத்து தரான், எவ்வளவு விதமான பாக்கியங்களை தரான். உடல்ல இருந்து எல்லா விதமான ஆகாரம், பொருளாதாரம், இல்லங்கள், உறவுகள், உற்றார், இப்படி ஏகப்பட்ட நியாமத்து அல்லாஹ் தருமாம். எல்லாரும் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். இதுதான் அல்லாஹ் பறைச்சாட்டுகின்றான், இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்க சுக்ர் செய்யுங்க, நான் என்ன செய்யறேன், அதிகப்படுத்துறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த மனிதர் கொடுத்த விஷயத்திற்காக சுக்ர் செய்யவில்லையோ அவர் முழுமையான முறையில் ஈமான்தாரனாக மரணிக்க முடியாது. முதல் விஷயம். இரண்டாவதாக, எப்பொழுது மௌத்தாகி விடுவோம், அந்த மௌத்தாகி விடுவதற்காக நாம் மௌத்தை நினைத்து கொண்டே வாழ வேண்டும். மௌத்தை நினைத்தால் வாழ்க்கையில பாவம் செய்ய மாட்டோம், எந்த ஒரு கெடுதிகள் நினைக்க மாட்டோம், எந்த ஒரு துன்பமான காரியங்கள் நினைக்க மாட்டோம். எப்பொழுது உள்ளங்களே மௌத் என்ற ஒரு செய்தி உள்ளங்களே அப்படியே பதிவு செய்யப்படுகின்றதோ என்றால் எல்லாரும் எல்லா நாட்களிலுமே கட்டாயமாக மௌத் ஆகிவிடவே தீர்வோம். குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்துடைய சுவையை சுவைத்து விட்டே தேரும் என்பதாக அல்லாஹ் பறைச்சாட்டி விட்டான். அதுதான் உண்மை. எல்லோரும் கட்டாயமாக மரணிக்கப்படுவோம். ஆனால் ஒவ்வொரு நேரம் பாவங்கள் செய்யும் பொழுது, பிறரை பற்றி புறம் பேசும் பொழுது, பிறரை பற்றி ஏதேனும் தவறுகள் கூறும் பொழுது, பிறரை பற்றி இழிவாக பேசும் பொழுது, பிறருடைய பொருளாதாரத்தை அபகரிக்கும் பொழுது உள்ளங்களை எப்படி நினைக்க வேண்டும், ஆஹா நம்முடைய எப்போது மௌத் வந்துவிடும் என்று நாம் உள்ளத்தில் நினைத்து விட்டோமே ஆனால் பாவத்தை விட்டு தவிர்த்து விடுவோம். இது இரண்டாவதாக விஷயம். அப்பொழுது நாம் எப்பொழுதெல்லாம் மௌத்தை நினைக்கவில்லையோ, பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றோமோ, அல்லாஹ் என்ன செய்கிறான், ஈமான் இல்லாமல் மரணிக்க வைத்திருக்கின்றான். மூன்றாவதாக இமாம் பெருமக்கள் வரலாற்றில் பதிவு செய்கின்றார்கள், லுலுமு அனில் முஸ்லிமீன், யார் முஸ்லிம்களுக்கு அநீதி செய்கின்றார்களோ,
யாரு முஸ்லிம்களுக்கு அநீதி செய்கின்றார்களோ, அநீதி என்பது பொருளாதாரத்தை அபகரிப்பதல்ல, அவர்களுடைய கண்ணியத்தை பேணாமல் அவர்களை பற்றி இழிவாக பேசும் பொழுது, அவருடைய நல்ல நடத்தைகளை தவறாக பேசும் பொழுது, அவர்களை பற்றி ஏதேனும் கருத்துக்களை பிறரிடத்திலே அப்படியே மசூரா செய்யும் பொழுது, இதுவெல்லாம் ஒரு முஸ்லிமான அடியார்களுடைய அநீதியிலே கட்டுப்படுகின்றது. எந்த மனிதர் ஒரு மனிதருக்காக அநீதி செய்கின்றார்களோ, எந்த மனிதர் அதனுடைய மனிதனுடைய தேவையில்லாத விஷயத்தை ஆராய்கின்றார்களோ, அவருடைய கடைசி நேரங்களில் எப்படி ஆகும்? ஈமான் இல்லாதாக மறைத்து விடுவார்கள். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். அதில் சரகளை அறிவிக்கிறார்கள். அந்த ஈமானுடைய நுணுமுடைய விஷயங்களிலே ஹக்கு, யார் ஒருவர் ஹக்கை நிலைநாட்டாமல் இருக்கின்றார்களோ, யார் உண்மை நிலைநாட்டாமல் இருக்கின்றார்களோ, அவர்கள் யார்? கடைசியில ஈமான்தாரியாக மரணிக்க முடியாது. என்ன ஹக்கு நமக்கு தெரியும், இது சரி என்று தெரியும், இது தவறு என்று தெரியும். அந்த இடத்தில் சுட்டி காமிக்கவில்லை என்றால், தவறை சரி செய்யவில்லை என்றால், உண்மையை நாம் மறைத்து விட்டால் அதுவும் ஹக்குக்கு புறம்பான விஷயமாக தான் இருக்கும் என்பதாக இமாம் வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள். இந்த சமுதாயத்தை நாம் எல்லாம் கவனிக்கின்றோம். தராவியாக தொழுகை, நம்முடைய பெருநாள் தொழுகை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ரமலானிலே அதிகமான தான தர்மமான காரியங்கள் எல்லாம் செய்கின்றோம். இருந்த போதிலும் சில மக்கள் 8 ரக்காத்தில் செஞ்சிடறாங்க, தொழுகை முடித்து ஓடி விடுகிறார்கள். சில நபர்கள் தராவிய தொழுகாமல் இருக்கின்றார்கள். சில நபர்கள் ஏனோதானமாக அவருடைய வாழ்க்கை கடந்து சென்றிருக்கின்றார்கள். இந்த ஹக்கை நாம் நிலைநாட்டவில்லை என்றால் நம் சமுதாயத்தில் இருந்து ஒரு பிரயோஜனமே இல்லை. மாறாக அவர்களுக்கு வழி நடத்த வேண்டும், அவர்களை அழகான முறையில் புனரமைக்க வேண்டும். அவர்களுக்கு ஷரியத்துடைய சட்டம் தெரியவில்லை, அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதனால் தான் அவர்கள் தராவியில் 8 ரக்காய் தொழுதுவிட்டு ஓடுகிறார்கள். இதெல்லாம் கவலை கொள்ள வேண்டும். நம்முடைய ஊர் ஒரு புனிதமான ஊர், அதிலையும் புனிதமிக்க மதசார்புடைய ஊர். இந்த ஊரிலே ஒரு சரியத்திற்கு ஒரு புறமான ஒரு விஷயம் நடக்கின்றால் எல்லோருக்கும் அது கடமை, எல்லோருக்கும் அதை ஒரு கட்டாயமாக அவர்களை பற்றி அழைத்து செய்ய வேண்டும், நல்ல முறையில் உபதேசம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் தராவியா தொழுகைக்கு பின்பு பல நபர்கள் என்ன செய்கின்றார்கள்? அப்படியே இரவு முழுக்க பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், இரவு முழுக்க அங்கே கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அப்படியே வாகனத்தில் செல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் எந்த ஷரியத் நமக்கெல்லாம் போதித்தது? இது எந்த இஸ்லாம் நமக்காக போதித்தது? இதெல்லாம் இஸ்லாத்தில் புறம்பான விஷயம், இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள், இஷா தொழுகை முடித்த பின்பு உடனடியாக தூங்கிவிட வேண்டும். எந்த ஒரு உலகத்துடைய பேச்சுகள் இருக்கக்கூடாது, எந்த உலகத்துடைய தேவையில்லாத காரியங்கள் ஈடுபடக்கூடாது. ஆனால் இந்த சமுதாயங்களை பார்ப்போமே, ஆனால் இரவு முழுக்க வாகனத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள், கவலையோடு இருக்கின்றது. அவர்கள் யார்? நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பிள்ளைகள். அவெல்லாம் ரோட்டிலே இரவு 1 மணிக்கு 2 மணிக்கு தள்ளி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பொறுப்புதாரிகள் யார்? நாம் தான் பிள்ளைகளை சரியான முறையிலே அழகான முறையில் புனரமைக்க வேண்டும். அவர் இரவு 1:30 மணிக்கு எதற்காக நாம் இரவிலே வாகனத்தை கொடுத்து நாம் அவர்களை அனுப்பிவிடுகின்றோம்? கவலை கொள்ள வேண்டாமா? ஒரு வாரத்துக்கு முன்னால் 1:30 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட 14 பிள்ளைங்க நம்முடைய ரயில்வே கேட்டுக்கு தாண்டி நிக்கிறாங்க. எத்தனை வயசு? 15 வயசு, 16 வயசு, 17 வயசு தான். அவங்க எல்லாம் யார் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள்? இதெல்லாம் இஸ்லாம் போதித்ததா? உங்களுடைய பாரமிக்க ஊரை வளர்க்கும் பொழுது கவலையாக இருக்கின்றது, ரொம்ப வேதனையாக இருக்கின்றது அவர்கள் நிலைமைகளை பார்க்கும் பொழுது. எதற்காக என்றால் மாயாவரத்தில் இரவு நேரத்திலே டீ இருந்ததற்காக. இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தால்? இதை யார் கண்டிக்கவில்லை? பெற்றோர்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இதெல்லாம் கவலையாக இருக்கின்றது. இந்த நம்மளுடைய புனிதமான மாதத்தை நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? நல்ல பலாபலங்களை அடைவதற்காக தேடி வர வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும், சகிப்புத்தன்மையோடு வாழ வேண்டும். கூட்டமாக யாரையும் விட்டு கவலையாக அவதூறாக பேச வேண்டாம். அங்கங்க ஒரு கூட்டம் திரிக் கொண்டிருக்கின்றால் அவர்கள் எல்லாம் அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? தடுக்கின்றான். அவர்களுக்கு நாம் என்ன பேச வேண்டியது இருக்கிறது? அல்லாஹ் முதல் நம்மளை பார்க்க வேண்டும், அகலிக்கும் நம்முடைய குடும்பத்தார்களை பார்க்க வேண்டும். அது அல்லாமல் பிறரை பற்றி புறம் பேசிக்கொண்டு தவறுதலாக பேசிக்கொண்டு அவரை பற்றி ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கின்றால் காலையில் இருந்து மாலை வரைக்கும் தாகித்த வண்ணமாக உணவு உண்ணாமல் அப்படி அல்லாஹ்வுக்காக விரதம் இருக்கின்றோமே, நோன்பு வைக்கின்றோமே. இந்த நோன்பெல்லாம் நமக்கெல்லாம் கூடுமா? இமாமை வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள், நோன்பு கூடாது, நோன்பு ஆகமாக்கப்படும். ஆனால் நோன்பின் நன்மைகள் யார் பிறரை பற்றி புறம் பேசுகின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் கிடையாது என்பதாக அண்ணல் பெருமாளை வாழ்க்கையிலே பெண்மணிகளை கொண்டு அவர்கள் பெருமாளை வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இருக்கக்கூடிய மீதி உள்ள காலங்கள், மீதி இருக்கக்கூடிய இந்த 17-14 நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் எந்த ஒரு புறம் பேசாமல், யாரை பற்றியும் அவதூறு பேசாமல், நிறைய சதக்காவான காரியங்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ் இணக்கமாக வேண்டும், பிரியமாக வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்குவதும் அல்ல, இருக்க போவதும் அல்ல, நிரந்தரமாக வாழ்வதும் அல்ல.
எல்லோரும் கட்டாயமாக மௌத்துரை சுவைத்து விட்டே தீர்வோம். ஆதலால் நாம் இருக்கக்கூடிய காலங்களில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் அமல்கள் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு இன்ஷா அல்லாஹ் அவருடைய என்ன தேவை சம்பந்தமான செய்திகள் எல்லாம் அவர்களிடத்திலே பரப்பப்படும். அவர்களுக்கு தேவையான நல்ல போதைகளும் அவர்கள் போதிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அது எல்லாரெல்லாம் நல்ல முறையிலே ஒத்துழைக்கின்றார்களோ எல்லாருடைய பெற்றோர்களுக்கும், அது மட்டுமல்லாமல் ரமலானுடைய யாரெல்லாம் பங்களித்தார்களோ எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா நல்ல காரியங்களையும் அவருடைய குடும்பத்தார்கள் நீண்ட ஆயுளையும் நோயில்லாத வாழ்வையும் ஆஃபியத்தையும் சிகத்தையும் அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக என்ற நல்ல துஆவோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.